நவம்பர் 16. இன்னும் கிட்ட கிட்ட கிறிஸ்து இயேசுவுக்குள் கடவுள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. விசுவாச வாழ்வில் பின்மாற்றம் ஏற்படாமல் இருக்க கிறிஸ்துவை பற்றிய அடிப்படை போதனைகளிலிருந்து முன்னேறி சென்று அடித்தளத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி முன் செல்வோமாக என திருமறை நமக்கு ஆலோசனை தருகிறது. எபிரேயர் 6:1-2. ஏனெனில் மறுதலித்து போனவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். இந்த பகுதி மனம் திரும்புதல், விசுவாசம், திருமுழுக்கு, ஆவியின் வரங்கள், உயிர்த்தெழுதல், நியாயத்தீர்ப்பு ஆகியவைகளை மூல உபதேசங்கள் அல்லது அடித்தளம் என்று அழைக்கிறது. துவக்க பள்ளியில் 1+1 2, 1 இன்று 1 1, 1 -1 0 என கற்றோம். இது அடித்தளம். இது அதிமுக்கியம். உயர்நிலை பள்ளி அல்லது கல்லூரி செல்லும் ஒருவன் இதை மறந்துவிட முடியாது. ஆனால் இதையே திரும்ப திரும்ப கற்பதினால் பயன் என்ன? அதுபோல அடிப்படை உபதேசமாகிய அடித்தளம் முக்கியமானாலும் நாம் அதை விட்டு உயர்நிலைக்கும் மேலான சத்தியங்களுக்கும் கடந்து செல்லுதல் அவசியம். அடித்தளம் முக்கியம் என்பதற்காக கட்டிடத்தில் அதை எத்தனை தரம்தான் போடுவது? மேற்கட்டிடத்தை எழுப்ப வேண்டாமா? எழுப்பினால்தானே வெயிலிலிருந்தும் மழையிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மேற்கூறிய 6 அம்சங்களை மட்டும் பிரசங்கிப்போரை பூரண சுவிசேஷகர் என அழைக்கும் அளவிற்கு கிறிஸ்தவம் பின்வாங்கி போயிருக்கிறது. அடித்தளத்தை கட்டிடம் என்று அழைக்கும் அளவிற்கா கண் சொருகி போனோம்? தொடர்ந்து தடுமாற்றமின்றி முன்னேறும் வாழ்க்கைக்கு மாதிரியாய் அப்போஸ்தலன் பவுல் சாட்சி பகர்கிறார். நான் அடைந்து விட்டேன் அல்லது முழுதும் தேறிவிட்டேன் என எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நாடி பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அவரது ஆசைதான் என்ன? கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அவரது உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவரது பாடுகளின் ஐக்கியம். சரியாய் சொல்ல போனால் கிறிஸ்து அவருக்காய் கொண்டிருந்த நோக்கமே அவர் கிறிஸ்துவில் கொண்ட நோக்கம். எப்படி ஆன்மீக பேராசை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உயர உயர, ஆழ ஆழ, அகல அகல, இதுவே நம் குறிக்கோளாய் இருக்க வேண்டும். வானமே எல்லை என்பது பழமொழி. கிறிஸ்தவனோ அதையும் தாண்டி செல்வான். ஏனெனில் கிறிஸ்து இயேசுவுக்குள் கடவுள் அழைத்த பரம அழைப்பு அது. பிலிப்பியர் 3:14. திருமறையை தெரிபர கற்க நேரம் செலவழிக்க வேண்டும். ஆன்மாக்களுக்காக கண்ணீர் விட்டு மன்றாட வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்கு மேல் எப்படி ஜெபிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது என்றெல்லாம் திருமறையிலிருந்து ஆராய வேண்டும். ஏறுவதை நிறுத்தாதீர். நிறுத்தினால் நிச்சயம் வழிக்கு விடுவீர். பின் மாற்றத்திற்கு தப்ப ஒரே வழி முன்னேறிச் செல்வதே.